அல்லேலூயா. சபையில் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மேலே தேவனுடைய சித்தம் இருக்கிறது. உங்களை குறித்து தேவனுக்கு மகாபெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? இந்த பூமியில் ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது ஒரு தூசியை கூட சும்மா ஆண்டவர் சிருஷ்டிக்கவே இல்லை. ஒரு துரும்பை கூட சும்மா ஆண்டவர் சிருஷ்டிக்கவே இல்லை. அவர் சிருஷ்டித்தார், ஆனால் அதை பயன்படுத்துவார். அதன் மேல் அளவில்லாத ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகையினால நீங்கள் இந்த பூமியில் எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர்கள். இந்த சபைக்கு நீங்கள் முக்கியமானவர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மென்மேலும் உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நாம் கேட்க போகிற கர்த்தருடைய கனத்திற்குரிய வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிங்க. இந்த வார்த்தை உங்களை மறுரூபப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பேரையும், பேசுகிற என்னையும் மறுரூபப்படுத்தும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நல்லவர். எடுத்துக்கொள்ளவும் ஏசாயா 37 அதிகாரம் 31 வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீதி இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அவருடைய ஜனம் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தின் ஏக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. நாம் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, என் பிள்ளை நல்ல பிள்ளைய வளரணும், சபைக்கு நல்ல பிள்ளைய வளரணும், ஸ்கூலில் நல்ல பிள்ளைகள்னு பேர் எடுக்கணும், சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகள் என்று சொல்லி பேர் எடுக்கணும். அந்த எதிர்பார்ப்போடு தான் நாம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நடத்துகிறோம். சபைக்கு நேராக, வேத வசனங்களுக்கு நேராக, சத்தியங்களுக்கு நேராக பிள்ளைகளை நடத்துறதுக்கு நோக்கமே பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளரணும் அப்படின்ட்டு. நாமளே நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாய் வளரணும் அப்படின்ட்டு விரும்புகிறோம் என்றால், நம்மை படைத்த தேவன் அதிலேயும் மேலானதை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போது நீங்கள் நன்றாய் கவனிக்கணும், அவரை போல மனுஷனை சிருஷ்டித்தார். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமாக சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை மாத்திரம் தம்மை போல சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக, தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். இப்போ நீங்கள் கவனித்தீர்களானால், சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிக்க கூடாது, ஆனால் புசித்தான். புசித்தபடியினால அவன் நன்மை தீமை அறியத்தக்கதான மனுஷனாய் மாறிட்டான். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தான், எதை செய்யணுமோ அதை செய்யலை. பிசாசுக்கு செவி கொடுத்தான். அப்படியே தேவ மகிமையை இழந்தான். அப்படியே பாவம் அவனுக்குள்ளாய் வர ஆரம்பித்தது. இப்போ சாபத்திற்கு தூரமாக இருந்த மனுஷன் சாபத்திற்குள் ஆனான். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறுகிறோமோ அப்போமே சாபம் நமக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக வந்துடுது. எப்பெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பெல்லாம் சாபத்திற்கு நாம் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறோம். அப்படியே ஏதேன் தோட்டத்தில் இருந்த மனுஷன் சாபத்திற்குள்ளாய் தள்ளப்பட்டான். பூமி அவன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டது. ஏவாள் சாபத்திற்குள்ளானாள். கர்ப்ப வேதனை மிகவும் பெருக பண்ணினார். இப்படியே தேவ சாயலை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, ஏதேன் தோட்டத்தினுடைய பாக்கியத்தை இழந்து வெளியாக்கப்பட்டார்கள், தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறது. அதுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து
நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் மீட்டு தரும்படி 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். இப்போ அவருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை, அன்றைக்கு ஆதாமுக்கு தோட்டம்தான், ஏதேன் தோட்டம்தான் வீடு, சபை. இன்றைக்கு நமக்கு ஏதேன் தோட்டம் சபையாகிய ஆலயம். இந்த சபைக்குள்ளாக இருக்கிறவர்கள் அவருடைய சாயலை போல, அவரை போல மாற வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து இரத்தத்தை சிந்தி பலி செலுத்தி நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய மன்னிப்பாக தன்னையே பலி செலுத்தினார். அப்படியே நம்ம பாவங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு சாபங்களுக்கு விலகி ஆசீர்வாதத்திற்குள்ளே வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சபைக்குள்ளாக இருக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார் என்று நீங்கள் கவனித்தீர்களானால், சபையில் எப்போ நாம் இரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, ஞானஸ்நானம் எடுத்தோமோ, அப்போவே நாம் சாபத்திற்கு தூரமாயிட்டோம். அல்லேலூயா. அதே போல் எப்போ சபையில் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் பங்கெடுத்தோமோ, இரத்தத்தில் பங்கெடுத்தோமோ, திருவிருந்து ஆராதனை மூலமாக, அப்போவே அவருடைய சாயலாய் இருந்த நாம் அவருடைய சரீரத்தில் சரீரமாய் மாறிவிட்டோம், அவருடைய இரத்தத்தில் இரத்தமாய் மாறிவிட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இப்போ அதே சபையில் ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமுக்கு நாசியிலே ஜீவ சுவாசத்தை தந்தார். இன்றைக்கு நமக்கோ பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இப்போ ஏகதேசம் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் மீட்டு கொண்டோம். இப்போ நாம் தேவனுக்குள்ளாக அவருடைய சரீரத்தில் சரீரமாக இருக்கிறோம், இரத்தத்தில் இரத்தமாக இருக்கிறோம், ஆவியில் ஆவியாக இருக்கிறோம். இப்போ ஒரே ஒரு மிஸ்டேக் தான், ஒரே ஒரு குறைவு தான். என்ன குறை அப்படின்னா, அவருடைய சுபாவமும் நமக்குள்ளாய் வந்துடணும். அதுதான் தேவனுடைய ஏக்கம். எத்தனை பேருக்கு புரியுது? நாம் மாம்சத்தில் மாம்சமாயிட்டோம், இரத்தத்தில் இரத்தமாயிட்டோம், ஆவியில் ஆவி ஆயிட்டோம். இப்போ அவருடைய சுபாவம் வேற, நம்முடைய சுபாவம் வேற. இதில் தான் பெரிய பிரச்சனை இருக்கிறது. இவ்வளோ செய்த நாம், இவ்வளோ பெற்றுக்கொண்ட நாம், இந்த ஒன்றே நாம் பெற்றுக்கொண்டு ஆயிட்டா ஆண்டவருடைய இருதயம் மகிழும், கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களானால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை அவரை போல மாற்றும். தேவனுடைய ஏக்கங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்நான சத்தியம் புரியுது, வேறுபாட்டின் சத்தியம் புரியுது, பரிசுத்தம் என்கிறது புரியுது, அபிஷேகம் பரிசுத்தாவி புரியுது, திருவிருந்து உபதேசம் சத்தியம் புரியுது. ஆனால் ஸ்வாபம் கனி அதுதான் நிறைய பேருக்கு இன்னும் புரியாமலே இருக்கிறது. நாம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். நன்றாக கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது திரளான அற்புதங்களை செய்தார். சாதாரண அற்புதம் எல்லாம் இல்லை, அசாதாரணமான அற்புதங்களை செய்தார். எந்த நாமத்திலையும் நடக்காத அற்புதம் இயேசு என்கிற நாமத்தில் நடந்தது, இயேசு கிறிஸ்து செய்தார். இப்போ கவனித்தால் அருமையான இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்களை இந்த பூமியில் இருக்கும்போது அவர் செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நல்லவர். அப்படியே இந்த அற்புதங்கள் எல்லாம் பெற்றவர்கள் நமக்கு தெரியும். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறார்கள், கூணர்கள் நிமிர்ந்தார்கள், 38 வருஷமாய் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார்கள். பெரிய பெரிய அற்புதம். இப்போ கவனிங்க, இவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போனார்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் இவர்களுக்கெல்லாம் பெரிய அற்புதத்தை செய்தார். பரலோகத்துக்கு போனார்களா? தெரியாது, இல்லைன்னா இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். ஆதாரமே கிடையாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு அற்புதம்
பெற்றதுனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. சுகம் இயேசுவின் நாமத்தினால பெற்றதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் நல்ல கனிகள் இருந்தால் நிச்சயம் போகலாம். நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்து தொழிலை தந்தார், வியாபாரத்தை தந்தார், பெருக பண்ணினார், ஆஸ்திகளை வாங்கினேன், ஐஸ்வர்யவானா மாறினேன், நல்ல வீடு கட்டப்பட்டிருக்கிறது, நல்ல வாகனங்கள் இருக்கிறது, பிள்ளைகள் உயர் படிப்புகளிலே படித்து கொண்டு இருக்கிறார்கள், எல்லாமே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் நான் சொல்லுகிறேன், இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தினை நீங்கள் பெற்றதுனால பரலோகத்துக்கு போக போகிறது இல்லை. ஆனால் கனி இருக்குமேயானால், கனியாகிய நல்ல சுவாபங்கள் இருக்குமேயானால் நிச்சயம் கர்த்தரோடு இருப்பீர்கள், நித்திய ஜீவனில் இருப்பீர்கள், பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அதிகமாய் பேசினார். ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியலை. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, கூடவே இருந்த யூதாஸுக்கு கூட அந்த பாடம் ரொம்ப புரியலை. இன்றைக்கும் நிறைய பேருக்கு பரிசுத்தம் என்கிற பாடம் நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. விசுவாசம் என்கிற பாடம் நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்த அற்புத அடையாளங்களை பார்த்து பார்த்து நடத்தப்பட்டார்கள். ஆனால் கடைசி வரைக்கும்னா சாகிறது வரைக்கும் ஒரே ஒரு பாடம் அவங்களுக்கு புரியவே இல்லை. என்ன பாடம்? விசுவாசம் என்கிற பாடம் கடைசி வரைக்கும் புரியலை. ஆகையினால கானானுக்குள் பிரவேசிக்க முடியலை. ஆகவே நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஒவ்வொரு பாடமும் நமக்கு நல்லா புரியணும். சுபாவம் என்கிற பாடம் நமக்கு நல்லா புரியணும். விசுவாசம் என்கிற பாடம் அற்புதத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் சுபாவம் என்கிற பாடம் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆகையினால எல்லா பாடமும் நமக்கு புரியணும். விசேஷமாய் சுபாவங்கள் என்கிற கனிகள் என்கிற ஆவியின் கனிகள் என்கிற பாடம் ரொம்ப நல்லா புரியணும். ஹல்லேலூயா! அதை தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார், அதில் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:10 வாசிக்கும்போது ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 10 நம்ம வாசித்தால், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்கள் நன்றாய் கவனித்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி, ஆண்டவர் கனி கொடாத மரங்கள், கனி இல்லாத மனிதர்கள், நல்ல ஆவிக்குரிய கனி, ஆவியின் கனி, அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதான நல்ல குணங்கள் இல்லாத, இப்படிப்பட்ட நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த 9 கனிகளையும் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. ஆதி மனிதர்கள் அழிந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. நோவாவினுடைய நாட்களில் ஆண்டவர் மனுகுலத்தை அழித்தார். அல்லேலூயா! ஆமாம், பெருவெள்ளம் வந்தது. பெருவெள்ளத்தினால ஆண்டவர் மனுஷனை அழித்தார். நீங்கள் அந்த பகுதியை வாசித்தீர்களானால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டாராம். அல்லேலூயா! அப்போ ஆண்டவர் ஏற்கனவே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நோவாவினுடைய நாட்களில் பூமியை அழிக்கும் போது எதை பார்த்து அழித்தார் என்று நீங்கள் கவனித்தீர்கள் ஆனால், அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது, சரியே இல்லை, பொல்லாத இருதயம். இதை பார்த்து தான் ஆண்டவர் ஆதி நாட்களில் மனுஷனை அழித்தார். நான் சொல்லுகிறேன், இனிமே இப்படி அழிக்க மாட்டார். ஆமேன். ஆனால் அதே சமயத்தில் பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்களை வாசிக்கும்போது நமக்கு ஒன்று புரியணும்.
தேவனுக்கு எது பிடிக்கலை அப்படிங்கிறத பழைய ஏற்பாடு வாசித்தா நமக்கு புரியும். ஆமென். தேவனுடைய இருதயத்துக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த சப்ஜெக்டை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இவ்வளோ பெரிய உலகத்தை பெருமழையினால் அழித்தார் அப்படின்னா, ஏன் அழித்தார், எதனால் அழித்தார் அப்படின்னா, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதே, அந்த பொல்லாத இருதயத்தை கர்த்தர் வெறுக்கிறார், நல்ல இருதயத்தை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, இருதயம் சுத்தமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், நல்ல விஷயங்கள் இருக்கணும். கொஞ்சமும் கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், எரிச்சல், பொறாமை ஒரு சின்னதாக கூட உள்ள வந்துடவே கூடாது. கர்த்தருக்கு இது அருவருப்பானது. வேசித்தன விபச்சார பாவத்தை எப்படி ஆண்டவர் அருவருக்கிறாரோ அதே போல தான் இந்த குணங்களை கர்த்தர் அருவருக்கிறார். வேசித்தனத்தினால அழித்தார் அப்படின்னா கூட நமக்கு மனசு சமாதானமாக இருக்கும். ஆனால் இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது, அதை கண்டு கர்த்தர் அழித்தாரா? அப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு மோசமான குணங்கள் விபச்சார பாவத்தை விட மோசமானது. கர்த்தர் அதை அருவருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். நாம் பார்த்திங்கன்னா விபச்சார, வேசித்தன, இந்த பொல்லாத பாவங்கள் மறந்து கூட நம்ம இடம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் சில கசப்புகள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் நம்மள அறியாமலே சில நேரம் நமக்குள்ளே வந்துடுது. சில நேரம் நம்ம அதை என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது? ஆமாம், தேவனை பார்க்கலாம். பரலோகத்தில் போய் தான் பார்ப்போம், அது எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் பூமியில் இருந்தே அவரை தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது யாருக்கு அப்படின்னா, இருதயத்தில் சுத்தம், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேரால் ஒரு மனுஷனோடு நல்ல மனுஷனாக பழகணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் 2 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு ஒன்று பண விஷயம், ஒன்று பெண் விஷயம். 2 விஷயத்தில் ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷன் கரெக்டாக இருந்தால் அவன் நல்லவன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ தேவனை தரிசிக்கிற பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தம் வேணும். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் சில நேரம் எனக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு எரிச்சல் ஆயிரும். அந்த சின்ன எரிச்சலுக்கு கூட ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ள துக்கப்படுகிறத என்னால் உணர முடியும். நான் ஒரு ஊழியத்தை, தெருப்பிரசங்கம், ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வரும்போது ஆண்டவருடைய இருதயம் மகிழுகிறத கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். நான் எத்தனையோ நாள் அதை உணர்ந்திருக்கிறேன். அதே போல் நான் சில எரிச்சல், கோபத்தோடு இருக்கும்போது கர்த்தர் துக்கப்படுகிறதையும் என்னால் உணர முடிந்திருக்கிறது. ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. இன்னைக்கு அவர் துக்கப்படுகிறதும் நமக்கு தெரிகிறதில்ல, அடுத்தவங்க துக்கப்படுகிறதும் தெரிகிறதில்ல, தேவன் துக்கப்படுவார் என்கிறது நமக்கு தெரிகிறதில்ல. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் துக்கப்படுவார் சின்ன காரியத்து கூட. ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பாருங்க, சந்தோஷமாக இருந்தால் அந்த நேரத்தில் எந்த இருதயத்தில் எதுவுமே இருக்காது. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரு சின்ன கசப்புக்கு கூட இருதயத்தில் இடம் கொடுக்காதிருங்க. எவ்வளோ நேரம் மன்னிக்கணுமோ மன்னிச்சிரும். அதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். சீசன் கேட்குறான், என் சகோதரனுக்கு விரோதமாக செயல்பட்டால் எவ்வளோ நேரம் மன்னிக்கணும்? 7 நேரம் போதுமா அப்படின்னு கேட்குறான். அவன் நம்மளை விட மோசமான ஆளாக இருப்பான் போல. 7 நேரம் போதுமா? அப்போ 8வது நேரம் மொத்தமாக கொடுத்துடணும் அப்படின்னா அவனுடைய பிளான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 70 நேரம் மன்னிப்பாயாக. மன்னிச்சிட்டே இரு, என்ன செஞ்சாலும் மன்னிச்சிட்டே இரு. அப்போ நான் மன்னிக்கும் போது கர்த்தருடைய இருதயம் மகிழும்.
எத்தனை பேருக்கு புரியுது? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜெபத்தினால் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம நினைக்கிறோம் உபவாசித்த ஆண்டவர் தந்துடுவார், தரமாட்டார். ஆமாம், உபவாசித்த ஆண்டவர் தந்துடுவார், முழு இரவு ஜெபம் பண்ணின ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார், வேலையில் அற்புதம் நடந்துடும், தொழிலில் அற்புதம் நடந்துடும், வியாதி சுகமாகிறோம். அப்படி கிடையாது. கொஞ்ச காரியம்தான் ஜெபத்தில் நடக்கும், வேற கொஞ்ச காரியம் நாம பிறரை மன்னிக்கும் போது நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருத்தன் காணிக்க கொண்டு வாரான், முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வா, அதுக்கு பிறகு காணிக்க செலுத்து. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். பெரும்பாலும் நிறைய சபைகள் அதை ஆழமாக பேசுகிறதும் இல்லை. அதிகமாக பேசுகிற நிறைய சபைகளை குறித்து நான் பார்த்துருக்கிறேன். பழைய பாடல்கள் எல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கலானால் சியோனுக்கு, பரலோகத்துக்கு, பரலோக பாக்கியத்தை குறித்து நிறைய பேர் பாடியிருப்பாங்க. அல்லேலூயா. முதல்ல போவோமா என்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் பாடல், நிறைய பாடல் பரலோகத்துக்கு போகிறது, பரலோக பிரசங்கம். எனக்கு அதிகமாக பரலோகத்தை குறித்து பேசப்படுறதும் ரொம்ப பிடிக்காது, நரகத்தை குறித்து பேசுகிறதும் நமக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன் அப்படின்னா, நாம் நரகத்துக்கு போகிறதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் கர்த்தர் அங்கேயே கைவிட்டிருப்பார். ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிறதற்காக தான் கர்த்தர் சபையில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆகையினால நரகத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நரகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பரலோகத்தை குறித்து ரொம்ப பேசுறது எனக்கு விருப்பம் இருக்காது. ஏன் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை பேசினாலே பரலோகத்துக்கு போயிடும். ஆகையினால நான் ரொம்ப அதிகமாக அழுத்தமாக பரலோகத்துக்கு போகக்கூடியதையும் தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தையுமே அதிகமாக பிரசங்கத்தில் சேர்ப்பேன். ஆமென். ஒரு குழம்புக்கு காரம் எப்படி முக்கியமோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த சுபாவங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறார் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தம், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், தாங்குகிறவர்களாக இருக்கணும், சகிக்கிறவர்களாக இருக்கணும், பொறுக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளிடத்தில் பிரசங்க மாத்திரம் பண்ணிட்டு போகலை, வாழ்ந்தும் காட்டினார். அல்லேலூயா. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தையும் கொடுங்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு மாத்திரம் போவேல, சொன்னதை வாழ்க்கையில் செயல்படுத்தியும் காட்டினார். அடிக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அமைதியாக இருந்தார். எவ்வளவோ அடிச்சுக்கோ, என்னமோ செஞ்சுக்கோ, அமைதியாக இருந்தார். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் ஏன் சம்பவித்தது? நீங்கள் ஃபாலோ பண்ணும்படி, நீங்கள் அதை பின்பற்றும்படி ஆண்டவர் இந்த அடிச்சுவடுகள் எல்லாம் சபைக்கு விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நாம் ரொம்ப பின்பற்ற வேண்டிய காரியங்கள் இது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்கள் சிம்சோனுடைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளே இறங்கினார். கழுதையின் தாடை எலும்பில் 1000 பேரை கொன்று குவித்தான். ஆமேன். அப்போ அதுக்கு பிறகு ஆவியானவர் போயிடுவார். மறுபடியும் பெலிஸ்தர் வருவார்கள். மறுபடியும் ஆவியானவர் அவனுக்குள்ள பலமாக இறங்குவார். வந்து போய் இப்படியே இருந்தார். இன்றைக்கு ஆவியான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நிரந்தரமாக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளா இருக்கிறார். எப்படி சபைக்குள்ளா இருந்தால் நீங்கள் சண்டை போட மாட்டீங்களோ, தூசண வார்த்தை பேச மாட்டீங்களோ, செல்ஃபோனில் தேவையில்லாததை பார்க்க மாட்டீங்களோ, அதே போல் சபையை விட்டு வெளியேயும் ஒரு உணர்வு இருக்கணும். நான் இப்போது சபைக்குள்ளாக இல்லை, ஆனால் சபையே இப்போ எனக்குள்ளாக இருக்கிறது. சபையில் இருக்கிற தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். அந்த உணர்வு எப்போது நமக்குள்ளாக இருக்கணும். நிறைய பேர் சபைக்குள்ளே தேவ பக்தியாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் அந்த பக்தியே இருக்காது. அப்போ ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கிறாரா அல்லது கேளாதவர் போல் இருக்கிறாரா அப்படி நீங்கள் கவனித்தீர்களானால், அவர் காண்கிறவராக, கேட்கிறவராக, உங்களுக்குள்ளாக இருக்கிறவராக இருக்கிறார். நான் உங்கள் வீட்டில் வந்தால் எப்படி கனம் பண்ணுகிறீங்களோ
அதை விட எப்பமாச்சும் வருவோம், வாரத்தில் ஒருக்கா 2 நேரம் 3 நேரம் வரும்போதெல்லாம் கனப்படுத்துறீங்க. நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் ஒருவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வு கூட நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ளாக இல்லை, செத்து கிடக்குது. அதே போல தான் நிறைய விசுவாசிகளுக்குள்ளாக அந்த உணர்வு இல்லை, செத்து இருக்குது. தேவனால கனம் பண்ணப்பட வேண்டிய மனிதர்கள் நாம. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரால கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள் நாம. ஆனா அந்த பாக்கியம் நமக்கு இல்லை. காரணம், நாம் அவரை கனப்படுத்தலை. சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சிலர் டக்கு டக்குன்னு பேசியிருந்தாங்க. நான் ஒரு நாள் ஒரு விசுவாசியோடு கூட இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அவர் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனார். அப்போ கூட போனேன். என்னை கிட்ட வச்சுட்டே ஃபோனில் பேசுகிறாரு, பயங்கரமாக பேசுகிறாரு. அப்போ திடீர்னு கெட்ட வார்த்தை 2-3 நேரம் வந்துடுது. அதுக்கு பிறகு நான் கூட இருக்கிறது அவருக்கு ஞாபகம் வருது. ஐயோ பாஸ்டர் சாரி அப்படின்ட்டு. அப்போ நம்ம கூட இருக்கும்போதே இவருக்கு இத்தனை கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா நம்ம இல்லாத நேரம் எத்தனை வந்திருக்கும். இப்போ நம்மளை பார்த்த உடனே சாரி அப்படிங்கிறாரு, தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் வாயில் வந்துட்டு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கவனிங்க, நான் எப்போவாச்சும் ஒருக்கா தான் அவரோடு இருப்பேன், எப்பவுமே இருக்க முடியாது. ஆனால் தேவன் எப்போதும் அவரோடு கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஒரு வாலிப பிள்ளைகள் அதை உணரணும். என் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, ஆனால் படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் செய்கிறது, நான் யோசிக்கிறது, நான் நினைக்கிறது, நான் சிந்திக்கிறது என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஒன்றும் அவரை தாண்டி போகாது, ஒன்றும் அவருக்கு தெரியாமல் போகாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரவான்களாக இல்லாமல் இருக்கிறோம். காரணம், நாம் அவரை கனம் பண்ணலை. நிறைய ஊழியக்காரர்கள் கர்த்தரை கனம் பண்ணலை. ஆகையினால கனவீனப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். விசுவாசிகள் அதே போல தான். இந்த அபிஷேகம் எல்லாம் சாதாரண அபிஷேகமே கிடையாது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் யாருக்கெல்லாம் கொடுத்தார் அப்படின்னா, ராஜாக்களுக்கு அபிஷேகம், ஆசாரியர்களுக்கு அபிஷேகம். அதாவது ராஜாவுக்கு அபிஷேகம், அது அடுத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு அபிஷேகம். மற்ற யாருக்கும் கொடுக்கல. இந்த 2 பேருமே தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. உயர்த்தப்பட்டார்கள், ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். தான் முதல் பெயர்சேபா வரையிலும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை நிரூபித்தார். அவனுடைய ஒரு வார்த்தையும் தரையில் விழாதபடி கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதற்கு நீங்கள் முதல்ல அவரை கனப்படுத்தணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் எதையாகிலும் அவருக்கு செய்யாமல் அவர் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எசப்பான்னு கூப்பிட மட்டும்தான் தெரியும், செய்திருப்பார் நிறைய நன்மைகள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இனி நீங்கள் எதாகிலும் செய்யாமல் அவர் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். நீங்கள் நன்றாக கவனிங்க. சின்ன சின்ன காரியம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ தேவனுடைய மகிமை அவர் காண்பிக்க வேண்டியது தானே. அதுக்கு என்னுடைய விசுவாசம் எதற்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, முதல்ல நீங்கள் தான் விசுவாசிக்கணும். எங்கே விசுவாசம் இல்லையோ அங்கே அவரால் கூட அற்புதத்தை செய்ய முடியலை, அவர் கடந்து போகிறார். ஸோ நிறைய விஷயம் இப்படிதான். நீங்கள் எதையாகிலும் செய்தார், அவர் எதையாகிலும் செய்வார். நீங்கள் எதையும் செய்யாவிட்டால் அவரும் எதையும் செய்ய மாட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். அப்போ அவர் பரிபூர்ணமாக உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மை இல்லாதவனுக்கு தேவனால் கூட எதுவும் செய்ய முடியாது. ஆகையினால தேவன் உங்களை கனம் பண்ணணும், கனத்துக்குரிய ஒரு மனுஷனை மாற்றணும் அப்படின்னா
நீங்கள் எதாகிலும் செய்யணும், நீங்கள் எதாகிலும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நம்ம வாழுகிறோம். கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறார். எனக்கு பயப்படுகிறானா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருந்துன்னா சின்ன காரியங்கள் கூட நம்ம செய்ய மாட்டோம். சின்னதா, பெருசெல்லாம் இல்லை. கத்தி அருவா கோடாரியெல்லாம் விட்டுருவோம், குண்டூசி கூட பயன்படுத்த மாட்டேன். சின்னது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை கனப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துவார். நிறைய சூழ்நிலைகளில் நமக்கு புரிகிறதில்லை. இன்னைக்கு நிறைய காரியம் நமக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம நிறைய இடத்துல கர்த்தரை இன்சல்ட் பண்ணியிருக்கோம், கர்த்தருக்கு அவமரியாதை ஏற்படுத்தியிருக்கோம். வாய் தவறி மதியினமாக கர்த்தரை அவமதித்திருக்கிறோம். ஆகையினால நமக்கு அவமரியாதை நிறைய இடத்துல வருது. நமக்குள் ஒருவர் இருக்கிறா, முதல்ல நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நாம் எப்போ விசுவாசிப்போம் தெரியுமா? இந்த ட்ராவலில் போச்சுல, அப்படி வண்டியில் ஏறி உட்காரும்போது, எசப்பா கூட இருங்க, ஏன்னா விபத்து ஆயிடக்கூடாது, எங்கேயும் போய் இடிச்சிடக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக ஞாபகம் வரும். நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் விலகாதவராய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போதும் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு சின்ன காரியங்கள் கூட. அன்றைக்கி ஒரு தாயார் சொல்லிகிட்டு இருக்காங்க, வீட்டில் இருக்கிற பேரை தாய் தகப்பனுக்கு பயப்படுது, ஆனால் அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட பயங்கரமாக பேசுது, மதிப்பே கொடுக்கறதில்ல, வாயில் வந்த மாதிரி பேசுறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் ஏலிக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான், பணிந்து செய்தான். கர்த்தர் அதை பார்த்தார். ஏலியை காட்டிலும் சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். ஏலியினுடைய பிள்ளைகளை காட்டிலும் அவனுடைய வீட்டில் வேலைக்கு இருந்த சாமுவேலை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இதுதான் உண்மை. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுலே நல்ல ஸ்பாபங்களை கற்றுக்கொள்ளணும். நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறணும். தேவன் அதை நம்மள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். நிறைய பிள்ளைகளுக்கு இல்லை. அடிக்கிறது, பேசுறது, திட்டுறது, எரிச்சல் அடைகிறது, கோபப்படுகிறது, ஒரு சின்ன காரியம் கூட. ஆவியானவர் எவ்வளோ வல்லமையானவரோ அவ்வளோ மென்மையானவர். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ரொம்ப மென்மையானவர், ஆனால் அவ்வளோ வல்லமை உடையவர். அவருடைய வல்லமைக்கு ஈடாக எதுவுமே இல்லை. அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. அவ்வளோ பயங்கரமானவர், ஆனால் ரொம்ப மென்மையானவர். நான் ஒரு சின்ன காரியம் செய்தால் கூட துக்கப்பட்டுருவார், வேதனைப்படுவார். ஆண்டவருக்கு பிடிக்காது. ஸ்வாபங்களை நாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். மணவாளன் வருகிறார், மணவாட்டி தன்னை அலங்கரிக்கணும். ஆமென். மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்போ அவருடைய வருகைக்கு மணவாட்டி ஆயத்தமாகணும். ஆமென். இப்போ ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், ஆண்டவர் அங்கே அலங்கரிப்பை குறித்து பேசுகிறார். அப்போ அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எந்த அலங்கரிப்பை டெய்லி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, மேலே சொல்லப்பட்ட அலங்கரிப்பு தான் நாம் தினந்தோறும் மெயின்டைன் பண்ணுறோம். ஆமாம், வீட்டிலேருந்து வெளியே போச்சுல, பிள்ளைகளுக்கு பவுட்ரு போடுறது என்ன, நாம் போடுறது என்ன, தலை சீவுறது என்ன, எண்ணெய் பூசுறது என்ன, ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கா, மேட்சாக இருக்கா, எவ்வளோ காரியத்தை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். நான் சொல்லுகிறேன், இந்த அழகினால் கர்த்தரை கவர்ந்து கொள்ள முடியாது. ஆமென். ஆமாம், இந்த அலங்கரிப்பினால் கர்த்தரை ஒரு காலமும் கவர்ந்து கொள்ள முடியாது. ஆகையினால தான் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய
புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய அலங்கரிப்பே கிடையாது, இதை நாம் அலங்கரிப்பாக எடுத்துக்கவும் கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால தான் ஆவிக்குரிய சபையில் நகை அணிகிறத நாம் நிறைய பேர் வெறுக்கிறோம். அப்போ அதுக்கு பதிலாக நகை அணியாதவர்கள் கவனிக்கணும், நகை அணிந்திருக்கிறவர்களும் கவனிக்கணும். சிலர் நகையை கலத்திட்டு ஆண்டவருக்கு பிரியமான அழியாத அலங்கரிப்பு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. நகையினால் உங்களை அலங்கரிக்காமல் இருக்கிறது நல்லது, அதே நேரத்தில் குணங்களினால் அலங்கரிக்காமல் இருக்கிறதும் நல்லதல்ல. குணங்களினாலேயும் உங்களை அலங்கரிக்கணும். ஆண்டவருக்கு என்ன அலங்கரிப்பு பிடிக்கும் அப்படின்னா, குணங்களினால எவ்வளோக்கு உங்களை அலங்கரிக்க முடியுமோ அவ்வளோ அலங்கரிக்கணும். ஹல்லேலூயா. மன்னிக்கிறதில்ல, சகிக்கிறதில்ல, பொறுமையாக இருக்கிறதில்ல, தாங்குகிறதில்ல, எவ்வளோ முடியுமோ அதுக்கு ஒரு எல்கையே இல்லாமல். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்குமே ஆனால் அந்த மனுஷன் கர்த்தரை கவர்ந்து கொள்ளுவான். அந்த மனுஷன் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். மணவாளன் வருகிறார், மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாகணும். ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது, மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, ஞானஸ்நானம் மாத்திரம் போதாது, அபிஷேகம் மாத்திரம் போதாது, அழியாத அலங்கரிப்பு வேணும். அது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். நான் எவ்வளோ நல்லவன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு மட்டும் தெரியும். ஏன்னா நீங்கள் கூட இல்லை, அவர் எனக்குள்ளேயே இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ நல்ல குணமுள்ளவர்கள் என்கிறது எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் பார்க்கிறார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை தன்னுடைய ராஜ்யத்திற்கு கூட்டிட்டு போகிறது சும்மா இல்லை. அதான் ஒரு துஷ்டி ஆராதனை, அதாவது அடக்க ஆராதனை நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா சர்ச்சில் இருந்து ஊழியக்காரர் வந்து அடக்க ஆராதனை நடத்துகிறாரு. அப்போ மரித்தவரை குறித்து 2 வார்த்தை சொன்னார். அதில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த சகோதரருக்காக நாம் எல்லாரும் கண்கலங்கி நிற்கிறோம், வருத்தப்படுகிறோம். வருத்தப்படாதுங்க, மத்தியாகத்தில் இயேசு கிறிஸ்து வருவார் சீக்கிரமாய். அவர் வந்து இவரை மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணுவார், நம்ம மறுபடியும் முகமுகமாய் பார்ப்போம் அப்படின்னார். பக்கத்தில் நிற்கிற 2 பேர், மறுபடியும் இவரை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கச்சிலேயே இவன் தொல்லை தாங்கலை. மறுபடியுமா, திரும்பவுமா, சனியை ஒளிஞ்சிடலான்னு நினச்சேன். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் நம்ம வாழுகிற வாழ்க்கை அதிகபட்சம் 80-100. ஆனால் பரலோகத்தில் அப்படி இல்லை, நித்திய காலம். அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, ஒரு எல்கையே கிடையாது. அவ்வளோ காலம் வாழ போகிறோம். இப்போது ஸ்பாபமே சரியில்லாத ஒரு மனுஷன் நம்ம கூட இருந்தா, நரகத்தில் இருந்தா என்ன, பரலோகத்தில் இருந்தா என்ன, அப்படி ஆயிராது. எத்தனை பேருக்கு புரியுது? பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்குள்ளே 1 வருஷம் யாரால் இருக்க முடியும்? வாரவெல்லாம் திருடன், வாரவெல்லாம் கொள்ளக்காரன், வாரவெல்லாம் ரவுடி ஆகாதவன், எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? சிறையில் இருக்கிறதை விட கடினம் இப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது. அப்போ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படக்கு முன்பதாக அவரை போல அத்தனை பேரை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கனிகளை குறித்து நிறைய பேசினார், ஸ்வாபங்களை குறித்து நிறைய பேசினார், சீசர்களை பேச வைத்தார், அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். ஆகவே ரொம்ப முக்கியம் கனி. இந்த இடத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
தங்கத்தினாலேயோ வெள்ளியினாலேயோ பூக்களினாலேயோ நாம் நம்மை அலங்கரிக்கிறதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. ஆனால் அதே சமயத்தில் விலையேற பெற்ற இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த நல்ல குணங்களினால எப்போ நாம் நம்மளை அலங்கரிப்போம் என்று அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ரொம்ப தாகமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விரும்புங்க, நான் நினைக்கிற நினைவுகள் சரிதானா, வேத வசனத்தின்படி இருக்கிறதா, கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறதா. நீங்கள் கவனித்தீர்களானால் சவுல் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ராஜாவாகிய சவுலை குறித்து நான் கேட்கிறேன், நல்லவனா கெட்டவனா? தெரியாதா? ஃபர்ஸ்ட் கெட்டவே ரெண்டாவது நல்லவன் அப்படியெல்லாம் வரல. நல்லவனா கெட்டவனா? சரி, நானே சொல்றேன். நான் சொல்லுகிறேன், சவுல் நம்ம எல்லாரை காட்டிலும் ரொம்ப நல்லவன். ஆமென். ஆமா, அந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்து வாசித்தா நமக்கு நிறைய பேர் மேல கோபம், எரிச்சல், பொறாமை, வஞ்சகம் இப்படியெல்லாம் இருக்கும். நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோமா? கிடையாது. சிலரை நம்ம நேசிக்கிறதில்ல. சிலர் மேலே எரிச்சல், சிலர் மேலே கோபம், சிலர் மேலே பொறாமை இப்படியெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் சவுலுக்குள்ளாக அப்படி எதுவுமே கிடையாது. ஒரே ஒருத்தன் மேலே தான் அவனுக்கு கோபம், வருத்தம், எரிச்சல், பொறாமை. வேற யார் மேலேயுமே கிடையாது. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், சவுல் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், நம்மளை காட்டிலும் நல்லவன். இப்போ இந்த சவுலினுடைய காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தாவீது மேலே தான் இவனுக்கு எரிச்சல். அதுவும் எதனால வந்துச்சு அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 அப்படின்னு முறையாய் பாடினார்கள். பாடலும் தப்பில்லை, பாடினவர்களும் தப்பானவர்கள் அல்ல. யாரை குறித்து பாடப்பட்டதோ அவனும் தப்பானவர்கள் கிடையாது, பாட்டுக்கு ஏற்றவன் தான். ஆனால் இவனால் பொறுத்து கொள்ள முடியலை, தாங்கி கொள்ள முடியலை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அதாவது ஒரு முறை ஒரு ஷர்ட் தச்சு ஒரு பாஸ்டர் போட்டிருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஜிப்பா, ஷர்ட் இல்லை, ஜிப்பா. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், அவருடைய மனைவியும் பக்கத்தில் தான் நின்றுச்சு, எங்கே தச்சிங்க அப்படின்ட்டு. அது இங்கே களக்காட்டில் தான் அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கும் 2 தைக்கணுமா அப்படின்ட்டு. உடனே மனைவி சொல்லுது, அவர் ரொம்ப நல்லா தைக்க மாட்டார், நான் தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்ச்சு. ஆனால் உண்மையிலே அதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த டெய்லர் ரொம்ப நல்லா தைப்பார். ஒரு சின்ன விஷயத்தை கூட நமக்கு சொல்லக்கு மனசு இல்லை. நிறைய பேர் கிராமத்தில் இருப்பாங்க, ரேஷனில் பாமாயில் போடுறான் அப்படின்னு பக்கத்தில் கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கெல்லாமல் போய் எனக்கெல்லாமல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இருதயம். சிலர் பக்கத்தில் நல்ல துணி எடுத்திருப்பாங்க. எங்கே எடுத்திய? சென்னையிலேருந்து எடுத்தேன், பெங்களூரில் போய் எடுத்தேன். எதையாகிலும் ஒன்று சொல்கிறது மனசு இல்லை. சில ஆட்கள் எடுத்ததே 600 ரூபா தான், சொல்கிறது 1500 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. அதாவது நல்ல எண்ணத்தோடு சொன்ன பரவாயில்ல, இவ எடுத்துடக்கூடாதுன்னு நினச்சே சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறவருக்கு எல்லாம் தெரியும், அவங்கள ஏமாத்தலாம், தேவனை ஏமாற்றவே முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாது. எது உள்ளதோ அதை உள்ளதுன்னு சொல்லுங்க. இதை சொல்லக்கு கூட நிறைய பேருக்கு கஷ்டம். அதுக்கு 1008 விளக்கம். தேவையில்லாமலே தினந்தோறும் நிறைய பொய் சொல்லுகிறோம். தேவையில்லாமல் நிறைய சின்ன சின்ன காரியத்துக்கு இருதயம் கடினப்படுகிறது. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். நிறைய பேரை குறித்து நமக்கு இருதயத்தில் இருக்கு, இவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும், இவங்க முன்னாடி என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நான் சொல்லுகிறேன், உள்ள இருக்கிறவரை கனப்படுத்துங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் ஒவ்வொன்றுக்கா போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் எல்லாம் பார்த்துக்குவார்.
சவுலுக்கு நிறைய பேரை குறித்து எரிச்சல், வைராக்கியம் அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு மனுஷனை குறித்து தான் எரிச்சல், பொறாமை, வைராக்கியம். அந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அவனுக்கு விரோதமாக எழும்பினார். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்காக தான், ஒரு வேலைக்காரனுக்காக. உண்மையிலே அவன் வேலைக்காரன் தான், ஆடு மேய்க்கிறவனுக்காக. அப்போ நாம் எத்தனை பேர் மேலே எரிச்சலாக இருக்கிறோம், பொறாமையாக இருக்கிறோம், வன்கண்ணாக இருக்கிறோம், வஞ்சகமாக இருக்கிறோம். நிறைய பேருக்குள்ளாக வஞ்சகம், நிறைய குடும்பத்தை கெடுக்கிறது, இங்கே கேட்டு அங்கே சொல்கிறது. உண்மையை சொன்ன பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுறது. ஏன் பேசுகிறோம், எதனால் பேசுகிறோம்? உள்ளே இருக்கிறவர் எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட நம்ம நிறைய பெரிய பெரிய பாவத்துக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துட்டு சின்ன சின்ன நிறைய காரியத்தை விட்டுருதோம். நான் சொல்லுகிறேன், விட வேண்டியது இதுதான். தினந்தோறும் செய்கிற பாவமாக மாறி போச்சு. ஆகையினால எவ்வளோ ஜபித்தாலும் ஒரு விருத்தி வரல குடும்பத்திற்குள்ளாய். எவ்வளோ ஜபித்தாலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை. பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை பெற்றான். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப தொலைவில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இல்லை, கை கெட்டாத தூரத்துல எல்லாம் இல்லை. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ, என்னைக்கு அபிஷேகம் பெற்றோமோ, என்னைக்கு திருவிருந்தில் பங்கெடுத்தோமோ, அன்னைக்கு அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு 100% நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறிட்டீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நீங்கள் மாறிட்டீங்க. ஆனால் சின்ன சின்ன காரியெல்லாம் இன்னும் இருக்கு, மறைந்து இருக்கிற இதெல்லாம் சத்துருவனுடைய மறைவான கண்ணி. வேதத்தில் இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம, ஒவ்வொரு புதன்கிழமையும் வேத பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் 1 மணி நேரம் பேசுகிறதற்காக அல்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றுக்கிறதுக்காக கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ரொம்ப கவனிங்க, ரொம்ப செவி கொடுங்க. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறாங்க, நிறைய பேர் நரகத்தை குறித்து பேசுகிறாங்க, நிறைய பேர் பரலோகத்தை குறித்து பேசுகிறாங்க. ஆனால் சுபாவங்களை குறித்து பேசுகிறது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அந்த செய்தியை நாம கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்களோடு கூட சேர்ந்து நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆகையினால அதிகமாக வேதத்தில் இந்த பகுதி தியானிங்க. கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு, பயம் எப்போதும் இருப்பதாக. அவரை கனம் பண்ணுகிற விதத்திலேயே பேசுங்க, அவரை கனம் பண்ணுகிற விதத்திலேயே நீங்கள் சிந்திங்க, யோசிங்க. செல்ஃபோனை பயன்படுத்துங்க, டிவியை பயன்படுத்துங்க. அவரை கனவீனப்படுத்தும்படி எதையும் பயன்படுத்தாதிருங்க. அவரை சந்தோஷப்படுத்தினால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவரை துக்கப்படுத்திட்டு யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆமென். ஆகவே தேவனை சந்தோஷப்படுத்துங்க. பாடல் பாடி, கைகளை தட்டி ஆராதித்து எப்படி சந்தோஷப்படுத்துகிறோமோ, வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியைகள் மூலமாய் பரலோக தேவனை சந்தோஷப்படுத்துங்க. அவர் சந்தோஷப்படுவாரானால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். மீதியான வார்த்தைகளை அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை நேசித்து பேசுவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நல்ல பிதாவே, இன்றைக்கும் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு பேசினார். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. வஞ்சகமாக இருக்கக்கூடாது, வன்கண்ணாக இருக்கக்கூடாது, எரிச்சலாக இருக்கக்கூடாது. க்ளோரி. ஹல்லேலூயா. மன்னிக்காத இருதயம் உடையவர்களாக இருக்கக்கூடாது, மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், மறக்கிறவர்களாக இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை சம்பாதிப்போம். கர்த்தர் அதை குறித்து தான் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், அவர் பரிசுத்தராக இருக்கிறார்.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நீங்களும் பரிசுத்தமாயிருக்கணும், நீங்களும் பரிசுத்தமாகணும். ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கமாயிருக்கிறது, இதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை மறைக்க முடியாது. எங்கே கொண்டு போய் மறைக்க முடியும்? யாரிடத்தில் மறைக்க முடியும்? ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவான ஒரு இடம் இந்த பூமியிலே இல்லை. அவர் பார்க்கிறார், அவர் காண்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை போல பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை போல சுவாபங்கள் எனக்குள்ள வரட்டும்னு கேளுங்க. ஆண்டவரே, உங்களை போல நான் மாறணும் அப்பா, கேளுங்க. ஹல்லேலூயா. நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழணும், நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழணும். மாம்சத்தின் கிரியைகள் ஒன்று கூட எனக்குள்ள வந்துடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. வந்திருக்கிற எல்லாரோடு நீங்கள் பேசினதற்காய் நன்றி, அடியனோடு பேசினதற்காய் நன்றி. மதியினமாய் நடந்து கொண்ட, மதியினமாய் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் உம்மை போல மாற்றுங்க, உமக்கு பிரியமாய் மாற்றுங்க. ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.